68வது சங்கீதம். தாவீது ராஜாவானதும் உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தபோது எழுதப்பட்ட பாடல் என்று இந்த 68வது சங்கீதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அந்த காலத்தில் ஆண்டவர் மோசே மூலமாக அந்த உடன்படிக்கை பெட்டியை கொடுத்தார். உடன்படிக்கை பெட்டி என்பது என்ன அப்படின்னா கர்த்தருடைய பிரசன்னம். உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தர் இருக்கிறார், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பெட்டியை தாவீது ராஜாவானதுடன் அந்த இடத்திலிருந்து அவர் கொண்டு வருகிறார். கொண்டு வந்து ஓபேத் ஏதோம் என்பவர் வீட்டிலே 3 மாதங்கள் அந்த பெட்டி இருக்கும் பொழுது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்றவுடன் தாவீது ராஜா அந்த ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்த போது இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய சங்கீதம். 35 வசனங்கள் இருக்கிறது. இந்த 35 வசனங்களில் முதலாவது வசனம் தேவன் எழுந்தருள்வார், தேவன் எழுந்தருள்வார் என்று தொடங்குகிறது. தேவன் எழுந்தருள்வார். நம்முடைய தேவன் எழுந்தருளுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மோசேயை ஆண்டவர் சீனாய் மலைக்கு அழைத்த பொழுது அந்த சீனாய் மலை உச்சியிலே ஆண்டவருடைய பிரசன்னம் அப்படியே இறங்கி வந்தது. எழுந்தருளினார். மோசே காலத்திலே ஆண்டவர் அந்த மலையின் மேலே எழுந்தருளினார். அது மாத்திரம் கிடையாது, எப்பொழுதெல்லாம் யுத்தத்திற்கு செல்கிறார்களோ அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி, தேவனுடைய பெட்டியும் அவர்கள் எடுத்துக்கொண்டே தான் செல்வார்கள். அந்த உடன்படிக்கை பெட்டி போகும் இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. அப்போது இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வெற்றி மிகப்பெரிய வெற்றியை அந்த யுத்தத்திலே கொடுத்தார். தேவனுடைய பிரசன்னம் எழுந்தருளும் பொழுது, தேவன் எழுந்தருளும் பொழுது அந்த இடத்துல என்னெல்லாம் நடக்கிறது, ஆண்டவர் என்னெல்லாம் செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். 1 முதல் 4 வரைக்கும் தேவன் எழுந்தருள்வார். அவருடைய பிரசன்னம் எப்படியாய் இருக்கிறது என்றால் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். சத்துருக்களை சிதறடிக்கிற அவருடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல எல்லாம் சத்துருக்கள், பெலிஸ்தர்கள், அவர் யாரெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து யுத்தத்திற்கு வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் அவரை எல்லாம் அந்த கர்த்தருடைய பெட்டியை பார்த்து, கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்த்து ஓடி போவார்கள். கர்த்தரை பகைக்கிறவர்கள் யாரும் அவருடைய பெட்டிக்கு முன்பதாக, அவருடைய பிரசன்னத்திற்கு முன்பதாக இருக்கவே முடியாது. ஒரு புகை பறக்கடிக்கிறது போல் அவர்களை பறக்கடிப்பா. ஒரு மெழுகு அக்கினிக்கு முன்பதாக எப்படி உருகி போகுதோ அதே போல கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தரை பகைக்கிறவர்கள் துன்மார்க்கர் தேவனுக்கு முன்பாக அழிவார்கள் என்று 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை கர்த்தருடைய பெட்டி, கர்த்தருடைய வாசஸ்தலம், கர்த்தருடைய பிரசன்னம் எந்த இடத்தில் இருக்கிறதோ, தேவன் எந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த இடத்தில் எல்லாம் சத்துருக்களை சிதறுண்டு பறக்க, புகையை போல மெழுகு எப்படி ஒரு அக்கினிக்கு முன்பதாக உருகுமோ அந்த அப்படிப்பட்ட ஒரு வல்லமை கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு உண்டு. அப்போது நமக்கு விரோதமாக சத்துருக்கள் ஒரு வேளை எழும்பி வரலாம் என்று நாம் ஒரு வேளை தேவனுடைய பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறமா சத்துருக்கள் ஏராளம் பெருகி இருக்கிறார்கள் அல்லவா. நம்மை பகைக்கிறவர்கள், ஒரு காலத்தில் நம்மை நேசித்தவர்கள் எல்லாரும் நாம் என்று கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞான ஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபைக்கு வந்தோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு பகைவர்கள் அதிகமாய் விட்டார்கள். சத்துருக்கள், நம்மை எதிர்க்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறவர்கள், நம்மை நேசித்தவர்கள் கூட ஒருவேளை நம்மை கைவிட்டு இருக்கலாம், சத்துருக்களாக மாறி இருக்கலாம். அவர்கள் யாவரையுமே ஆண்டவர் ஒரு புகை பறக்கடிக்கிறது போல பறக்கடிக்கிற தேவனாயிருக்கிறார். அதனால் நாம் எதை குறித்து நாம் பயப்படக்கூடாது. நம்ம ஆலயத்திலே தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்தில் இருக்கிறது. நாம் கர்த்தரை பாடி, பாடல்கள் பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது சத்துருக்களை சிதறடிக்கிற தேவனுடைய வல்லமை நமக்காக இருக்கிறது. 2வதாக கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தர் எழுந்தருளும் பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் என்ன செய்கிறது என்றால் 5வது வசனத்தில் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். இதை காரியம் யாக்கோபு 1:27 எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1:27. திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும். திக்கற்ற பிள்ளைகளின் தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். ஏழைகளின் தேவனாய் நம் தேவன் இருக்கிறார். திக்கற்றவர்கள் என்றால் நமக்கு யாருமே இல்லையே, நான் ஒரு அனாதை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, ஒரு ஏழையாயிருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் இல்லை, என்னுடைய தேவைகளுக்கு எனக்கு தேவைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனாலும் என் தேவைகளை என்னால் சந்திக்க முடியவில்லை, என் வருமானம் எனக்கு பத்தவில்லையே என்று சொல்லி நாம் எத்தனையோ முறை நாம் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறோம். தேவன் நம் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனாயிருக்கிறார். விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராய்
தேவனாயிருக்கிறார். 6வது வசனத்தில், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். தேவன் நம் தேவன் யாரும் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதென்று என்று ஏற்ற துணையை ஆதாமுக்கு ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்த தேவன். ஆண்டவர் நம் யாரும் தனிமையா இருக்கிறத விரும்பாத தேவன். திக்கற்றவர்களாய் நம்ம அநாதைகளாய் நாம் வாழ்வதை தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் நம் தேவன் திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனாயிருக்கிறார். நம் தேவன் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். அந்த சாரிபாத்து விதவையை தேவன் தேடி போய் அவர் அந்த விதவையை போஷித்த தேவனாயிருக்கிறார். நம் தேவன் விதவைகளுக்கு தேவன் எழுந்தருளும் பொழுது, தேவன் சபையில் எழுந்தருளும் பொழுது, நம் தேவனுடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கும் பொழுது அவர் ஏழைகளுக்கு உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். எதற்காக தேவன் எழுந்தருளியிருக்கிறார்? சத்துருக்களை சிதறடிக்கிறதற்காக தேவன் எழுந்தருளியிருக்கிறார். இரண்டாவதாக ஏழைகளுக்காக நம் தேவன் எழுந்தருளியிருக்கிறார். நம் மத்தியில் இருக்கிற அநேகர் உலகத்தில் இருக்காங்க ஏழைகள். எத்தனையோ பேர் நாம் பார்க்கிறோம். வறுமையில் இருக்கிறவர்கள், தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், எனக்கு யாரும் இல்லையே, உதவி செய்வார் யாரும் இல்லையே, நான் தனிமையாயிருக்கிறேனே, நான் விதவையாயிருக்கிறேனே என்று இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம் தேவன் சொல்லுகிறார், நான் அவர்களின் தேவனாயிருக்கிறேன், அவர்களை விசாரிக்கிறவராயிருக்கிறேன். ஒருவேளை உறவினர் கூட நம்மை கைவிட்டிருக்கலாம், உறவினர் கூட நீ சாப்பிட்டியா என்று கேட்பதற்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. தேவன் எழுந்தருளும் பொழுது அவர் ஏழைகளுக்கு ஒரு தகப்பனாக, ஏழைகளை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக சங்கீதம் 3:7 சங்கீதம், இதே சங்கீதத்தில் 19:20 பார்க்கும்பொழுது, என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. நம் தேவன் எதற்காக நம் மத்தியில் எழுந்தருளியிருக்கிறார் என்று மூன்றாவதாக பார்ப்போம் என்றால், நம் தேவன் நம்மை ரட்சிக்க எழுந்தருளியிருக்கிறார். நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். நம்ம எத்தனையோ பாவத்தினால நம்ம எத்தனையோ அக்கிரமங்கள் செய்திருக்கிறோம், எத்தனை பாவம் செய்திருக்கிறோம். அது எல்லாவற்றிலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பிக்கிறதற்காக பாவமே அறியாத தம்மையே அவர் பலியாக கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தம்முடைய மரணத்தின் மூலமாக, தம்முடைய பாடுகளின் மூலமாக நம் தேவன் நமக்காக ரட்சிப்பை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம், தேவன் எதற்காக நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார் என்றால், மூன்றாவது பார்ப்போம் என்றால், தேவன் நம்மை ரட்சிக்கிறதற்காக நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். சங்கீதம் 3:7 பார்ப்போம் என்றால், சங்கீதம் 3:7, கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நம்மை ரட்சிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள், பகைவர்கள், சத்துருக்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது அவர்கள் கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் கூப்பிட்டவுடன் கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணியதை நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம். மோசையோடு கூட இருந்து கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். யோசுவாவோடு கூட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணினார். ஒவ்வொரு முறையும் எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்களை காப்பாற்றும், எங்கள் சத்துருக்கள் எங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூப்பிட்ட பொழுது எல்லாம் ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே எழுந்தருளி அவர்களுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்ட தேவனாயிருக்கிறார். அப்போ தேவன் எதற்காக நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார் என்றால், நமக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவதற்காக. இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை, அவருடைய பிரசன்னம், அவர் தேவன் நம் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். இப்படி விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்காக தந்திருக்கிறார். எபேசியர் 2:1 தேவன் நம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மரித்த நமக்காக அவரே ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவரே நமக்காக பாவமானார் என்று நாம் பார்க்கிறோம். நான்காவதாக 13, நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும், அநேக வேளையிலே
ஒருவேளை இது அடுப்பினடினோடனே பெண்கள் மாத்திரம் குறிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஆண்டவர் பெண்களுக்கு மாத்திரமல்ல எல்லாருக்காகவும் தான் சொல்லியிருக்கிறார். நீங்கள் அடுப்பினடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை ஒரு கருகி போன ஒரு வாழ்க்கையாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஒரு வெப்பமான சூழ்நிலையிலே, ஒரு உஷ்ணமான சூழ்நிலையிலே, ஒரு வறட்சியான சூழ்நிலையிலே அந்த வறட்சியை நாம் தாங்க முடியாதபடிக்கு, அந்த உஷ்ணத்தை தாங்க முடியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை கருகி போன சூழ்நிலையில் கிடந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால், ஒருவேளை நம் வாழ்க்கை ஒரு கசப்பு நிறைந்த வாழ்க்கை, ஒரு வறட்சியுள்ள வாழ்க்கை, ஒரு ஒரு கைவிடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், போராட்டமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், வேதனையுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும், அக்கினி சூளையிலே பூடப்பட்ட ஒரு உணர்வை போல நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டு இருந்தாலும், நம் தேவன் நம்மை அலங்கரித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் என்று நம் தேவன் சொல்லியிருக்கிறார். நம் தேவன் இவ்வளவு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எதற்காக இருக்கிறது? நம் மத்தியிலே தேவன் எழுந்தள்ளி இருக்கிறார். எதற்காக என்றால் நமக்கு இரக்கம் செய்கிறதற்காக எழுந்தள்ளி இருக்கிறார். இரக்கம் செய்கிற நமக்கு தேவன் உண்டு. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவோ ஒரு கொடிய ஒரு உபத்திரவத்தின் மத்தியிலே இருக்கிறது. யாரிடமும் நம் வேதனையை சொல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாம் ஒருவேளை கடந்து கொண்டு வந்திருக்கிறோமா? அடுப்பினடியில் போடப்பட்ட ஒரு புறாச்சிறகுகள், அடுப்பினடியில் கிடந்தவர்களாய் இருக்கிற நம்மை ஆண்டவர் வெள்ளியால், ஒரு புறாவை, ஒரு புறாவினுடைய சிறகுகள் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட, அது எவ்வளவு பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஒரு அலங்காரமான ஒரு எவ்வளவு ஒரு அழகான ஒரு இதாக இருக்கும். அதை போல நம் வாழ்க்கையை தேவன் அலங்கரிக்க வேண்டும். வெள்ளியினாலும் பொன்னினாலும் நம்முடைய வாழ்க்கையை அலங்கரிக்கும்படியாக நம் தேவன் நம் மத்தியில் எழுந்தள்ளி இருக்கிறார். 4 காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். தேவன் எழுந்தள்ளி இருப்பார் என்றால், நம் மத்தியிலே தேவ பிரசன்னம் இருக்கும் என்றால், நம் தேவன் நம் மத்தியில் எழுந்தள்ளி இருப்பார். சத்துருக்களை சிதறடிக்கக்கூடிய அவருடைய வல்லமை. சத்துருக்கள் எல்லாம் ஓடி போவார்கள். நம்மை பகைக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய பிரசன்னம் சிதறடிக்கும். 2வதாக, ஏழைகளுக்காக இரக்கம் செய்கிறவருடைய பிரசன்னம். தேவனுடைய எழுந்தருளல் எதற்காக இருக்கிறது? ஏழைகளுக்காக. 3வதாக, எதற்காக தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்றால் நம்மை ரட்சிக்க எழுந்தருளி இருக்கிறார். 4வதாக, நமக்கு தேவன் எதற்காக எழுந்தருளி இருக்கிறார்? நமக்கு இரக்கம் செய்வதற்காக எழுந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவன் இப்படியெல்லாம் நம் மத்தியில எழுந்தருளி இவ்வளவு காரியங்களை நமக்கு செய்கிறார் அல்லவா? இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? 4வது வசனம், தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்திரங்களில் ஏறி வருகிறவர்களுக்கு வழியை ஆயத்தம் படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களி கூறுங்கள். தேவனை நாம் பாட வேண்டும். தேவனை நாம் சபை நடுவிலே பாட வேண்டும். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். வனாந்திரங்களில் ஏறி வருகிறவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்ய வேண்டும். தேவன் நமக்காக எழுந்தருளி இவ்வளவு காரியங்களை நமக்காக செய்கிறார் அல்லவா? நாம் செய்ய வேண்டியது கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும். சபை நடுவிலே கர்த்தரை பாட வேண்டும். அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். அவருக்காக வழியை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, சமீபமாயிருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அல்லவா? நாமும் மனம் திரும்ப வேண்டும். மற்றவர்களுக்கும் வழியை சொல்லிக் கொடுக்க வேண்டும். தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், தேவனை விசுவாசியுங்கள், அவருக்கென்று வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 25வது வசனத்தில், முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள். இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எங்கே நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டிய இடம் என்றால் சபை மத்தியிலே நம் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இந்த இடத்திலே நாம் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கட்டளையிட போகிறார். சபை நடுவிலே அவரை துதிப்பது மாத்திரமல்ல, 29வது வசனத்தில், எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். காணிக்கைகளை கொடுத்து தேவனை பாடி தேவனை கீர்த்தனம் பண்ண வேண்டும். 32வது வசனத்தில், பூமியின் ராஜ்யங்களே தேவனை பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 34வது வசனத்தில், தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள், அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய
அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது. கடைசியாக வார்த்தை முடிகிறது. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். ஒருவேளை என்னால் கைகளை தட்ட முடியவில்லையே, என் கைகள் எல்லாம் வீங்கி, அப்பா என் கைகள் வேலை செய்து செய்து எனக்கு கைகளை தட்ட முடியாத ஒரு சூழ்நிலை, என்னுடைய வாய் தொண்டையெல்லாம் எனக்கு புண்ணாயி என்னால் பாடி துதிக்க முடியவில்லையே என்று ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அள்ளுகிறவர். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே உம்மை பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணி சபை நடுவே உம்மை புகழுவதற்கு எனக்கு பலனை கொடுங்கப்பா, எனக்கு சத்துவத்தை கொடுங்க அப்பா என்று நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் துதிகளில் பிரியப்படுகிற நம் தேவன் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறதே அவருக்கு பிரியம். நாம் பாடி துதித்து கீர்த்தனம் பண்ணும் பொழுது நிச்சயமாக சபை நடுவே எழுந்திருந்த நம் தேவன் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக தருவார். தாவீதை ஆசீர்வதித்து தாவீது கல்லின நிச்சயமான கிருபைகளை தேவன் நமக்கும் அள்ளி செய்திருக்கிறவராயிருக்கிறார். தாவீதை ராஜாவாக உயர்த்தின அதே தேவன் நம்மையும் உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் அப்பா, எங்களை ரட்சிக்கிறதற்காக, எங்களுக்கு இரக்கம் செய்வதற்காக, எங்கள் சத்துருக்களை எல்லாம் முறியடிப்பதற்காக அப்பா, எங்கள் ஏழைகளை எல்லாம் விசாரிக்கிறதற்காக, எங்கள் மத்தியில எழுந்தருளினீரே, உமக்கு கொடா கோடி சோத்திரம் 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 அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். ஆமென். Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. Hallelujah, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க எல்லாரும் அதிகம் பண்ணுங்க. துதிப்பேன் ஆண்டவரே, உம்மைதான் துதிப்பேன். துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க சொல்லுங்க, அவர் நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி. இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. அதிகம் பண்ணுங்க அதிகம் பண்ணுங்க. தேவன் நம்மை ஜெயவராய் வைத்திருக்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வலது பக்கத்தில் இடம் உண்டு, சிங்காசனத்தில் இடம் உண்டு. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே,
எல்லோரும் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். உங்களுக்கு முன்பாக இருக்கிற மரண பயம், உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா மரண பயங்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே உடைக்கப்படுகிறது. ஜெய கிறிஸ்து நம் முன்னே நடந்து செல்கிறார். ஜெய கிறிஸ்து நம் முன்னே நடந்து செல்கிறார். அவரே எனக்கு ஜீவன், அவரே எனக்கு வாழ்வளிப்பவர், அவரே எனக்கு வாழ்வளிப்பவர். அவர் என்னோட கூடவே இருக்கிறார். எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து தேவன் இந்த வசனத்தை கொடுத்து நம்ம ஆராதித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த கடைசி மாதத்திலையும் கூட 2024ஆம் ஆண்டு கடைசி மாதத்திலையும் தேவன் நம்மை நடத்துகிறபடினாலே நாம் திருப்தியாய் இருப்போம். மகா வறட்சியான காலங்களாக இருந்தாலும் சரி, மகா வறட்சியான இடங்களில் நாம் இருந்தாலும் சரி, தேவன் நம்மை திருப்தியாய் வழி நடத்துவார். நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நம்முடைய குடும்பத்தை தேவன் பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நடத்துவார் அப்படின்னு நம்ம கடந்த நாள்ல இருந்து தியானித்தே வருகிறோம். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், செவ்வையான வழியிலே நடத்துவார், வரப்போகிற காரியங்களை அறிவித்து நம்மை நடத்துவார், ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளே நம்மை நடத்துவார், அறியாத பாதை தெரியாத வழிகளிலே நடத்தி நம்மை கைவிடாதிருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார். அவர் இரக்கமுள்ள தேவன், அதனால தான் அவர் நம்மை நடத்துகிறார். அல்லேலூயா. அதை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்தில் இருந்து நம்ம தியானித்தோம். யாக்கோபு 3:4 2-3. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அல்லேலூயா. குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். குதிரையை நடத்துகிறவன் வாயில கடிவாளத்தை போடுறான். அதனால இந்த பகுதியில் நாவை குறித்து அதிகமாய் சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் 2ஆம் வசனத்தில் தேவன் சொல்லுகிறார், ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்கிறவனாய் இருக்கிறான். குதிரை கீழ்ப்படுகிறதற்கு கடிவாளம், குதிரை கீழ்ப்படிவதற்கு கடிவாளம். நமக்கு கடிவாளம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மனதை அடக்கிறதுக்கு. நம்முடைய மனதை அடக்கணும். நம்ம மனதை அடக்கினா தான் பூரண புருஷன் அப்படின்னு சொல்லியிருக்கு. தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். நம்ம அடக்கணும். நாவை அடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார், ஒருத்தன் பூரண புருஷனாக இருக்கணும், சொல் தவறாதவனாக இருக்கணும் அப்படின்னா தன் சரீரம் முழுவதையும் அடக்கணும். அப்படின்னா நம்முடைய மனதை அடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மனதை நாம் அடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 4ஆம் வசனம் சொல்கிறது, கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறியதான சுக்கானினாலே திருப்பப்படுகிறது.
சிறிய சுக்கானால அதை நடத்துகிற கேப்டன் யோசிக்கிறபடி, அவருடைய மன விருப்பத்தின்படி அதை சிறிய சுக்கானை கொண்டு திருப்புறாராம். அந்த இடத்துக்கு போயிருதான் கப்பல், பெரிய கப்பல் அந்த இடத்துக்கு போயிருதான். அதனால கர்த்தர் நடத்த வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாத மனது, இங்கிட்டு அங்கிட்டுமா, அது என்னது, குரங்கு, இங்கிட்டு அங்கிட்டுமா குதிச்சு 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 ஒரு நேரம் இங்கே நிற்கும், ஒரு நேரம் அங்கே நிற்கும். மனது ஒரு குரங்கு. அப்போ மனதை தேவன் நம்மை நடத்த வேண்டும் என்றால் நம்முடைய மனதை அடக்கணும். அவர் யோசிக்கிற இடம், அவர் கொண்டு போய் சேர்க்கிற இடம் வரைக்கும் நம்முடைய மனதை அடக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ்ப்படிதல் ஒரு பகுதியாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனதை அடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும். ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்லி அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சிங்கன்னா நம்ம கண்ணால் பார்க்கலாம். ஆனால் உங்கள் மனது அடங்கலை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அந்த நேரத்தில் சிரித்து பேசிடுவீங்க. அந்த நேரத்தில் இந்த பாஸ்டருக்கு இதுதான் வேலை, எப்போ பார்த்தாலும் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறது. நான் வாட்டில் சும்மா இருக்கேன், இவர் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருக்கார் எங்கள் வீட்டில் அப்படின்னு மனசு உள்ளே சொல்லும். ஆனால் ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் நடத்தணும் அப்படின்னா, அவன் மனதை அடக்குகிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனதை அடக்கணும். தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ள. அப்போ நம்ம மனதை அடக்கணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், நீதிமொழிகள் 25, 28 இந்த வேத வசனங்களை எல்லாம் நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், வாசிங்க. நீதிமொழிகள் 16:32. வாசிங்க. நீங்க பெரிய பட்டணத்தை பிடிச்சு ராஜாவா இருந்தாலும் யார் உத்தம அப்படின்னா தான் மனதை அடக்கணும். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், ராஜாவா இருக்கலாம், நாட்டுக்கே பிரதமர், ஜனாதிபதி எல்லாருமா இருக்கலாம். ஆனால் வேத வசனம் சாலமன் ஞானி சொல்லுகிறார், மனதை அடக்கணும். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம். நீ பட்டணத்தை ஜெயிக்கிறது கொண்ட பலம் இருக்கலாம், ஆனால் உன் மனதை நீங்கள் அடக்கணும். நீதிமொழிகள் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். எல்லா ஆங்கில டிரான்ஸ்லேஷன்லையும் நீதிமொழிகள் 16:32 தமிழில் தான் மனதை அடக்குகிறவன் சொல்லியிருக்கு. ஆனால் ஆங்கிலத்தில் பூரா ஸ்பிரிட் அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆவியை அடக்குகிறவன். ஆனால் நம்ம இன்னைக்கு பேசுறது மனதை அடக்குற. ஏன்னா தமிழில் ஒரு வசனத்தில் மனதை அடக்குகிறவன் அப்படின்னு, பட்டணத்தை பிடிக்கிறத காட்டிலும் மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன் சொல்லியிருக்கு. அதே போல் இந்த வசனம் சொல்லுது 25:28, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தான் மனதை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். சுற்றி வீட்டுக்கு கோட்டைச்சவர் போட்டிருந்தோம் அப்படின்னோம்னா நம்ம கதவை திறந்து போயிட்டு வருவோம், நாய் கூட உள்ள வராது. ஆனால் மதில் இடிந்த கோட்டைச்சவரெல்லாம் இடிஞ்சு போய் இருந்துச்சு அப்படின்னா கண்டதும் வீட்டுக்குள்ள வரும். அதை எதை குறிக்க அப்படின்னா, நீ மனசை அடக்கலை அப்படின்னா உன் வாழ்க்கையில் இப்படித்தான் நடக்கும். உன் மனதை அடக்கவில்லை என்றால் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கும். பாழான பட்டணத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. பட்டணம் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய பில்டிங்கு அழகழகாக இருக்கணும், கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கணும். அப்போ நம்ம மனதை அடக்கணும், இந்த நாளிலே கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதாவது அந்த யாக்கோபு 3:2 தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால் அடக்கிறது அப்படின்னா, அடக்குதல் என்பது தன்னையே
தன்னையே மேற்கொள்வது, நம்மளையே மேற்கொள்வது. நம்ம மனசு ஒரு பக்கம் போனாலும் சரி, அதை ஜெயிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன்னா மனதை அடக்கலை அப்படின்னா பாழான பட்டணம் போல இருப்பான். அதனால நம்ம மனசை எல்லா விஷயத்திலையும் அடக்கணும். மனதை அடக்கலைன்னா மதில் இடிந்த பாழான பட்டணத்தை போல இருப்பான் என்று சொல்லப்படி. அப்ப தன்னையே நம்ம மேற்கொள்ளணும், தன்னையே நாம மேற்கொள்ள வேண்டும். 1 பேதுரு 5:6 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அடங்குங்கிறது மனது தான். கீழ்ப்படிந்திருங்கன்னு சொல்லலை, அடங்கி இருங்கள். உங்கள் மனசை அடக்கிருங்க. அவர் உயர்த்துற வரைக்கும் உங்கள் மனசை அடக்கிக்கிட்டு இருங்க அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். ஏன்னா கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது நம்ம வாயினால சொல்றது, மற்றவங்களால அது கேட்க முடியும், மனது உணர முடியும். அதுக்கு ஒரு வசனம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 28 31. மத்தேயு 21 28 31. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்தில் அவன் மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளைவனிடத்திலும் அவன் அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு போகணும். மூத்தவனை பார்த்து சொல்றான், அவன் கீழ்ப்படியல, போக மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனால் பிறகு தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு மனஸ்தாபப்பட்டு அந்த வேலைக்கு போயிட்டான். 2வது மகன் போகிறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை. அப்போ அவன்கிட்ட மனசை அடக்க முடியல, கீழ்ப்படிஞ்சிட்டான். வார்த்தையை கேட்டவுடனே கீழ்ப்படிஞ்சிட்டான். எல்லாரும் பார்த்தோன்னே ஆகா, சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சிட்டான் அப்படின்னு. ஆனால் மனசு போகவே இல்லை, வேலைக்கு போகவே இல்லை. இன்னைக்கு அநேகர் இப்படித்தான் இருக்கும். சர்ச்சைக்கு வாங்கன்னா வருவேன்னு சொல்லிடுறது, கடைசி வரை வரமாடுறது கிடையாது. ஆனால் வரமாட்டேன் இன்னைக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறவங்க கூட ஒரு சில நேரம் வந்துடுறாங்க. அப்போ இதெல்லாம் நம்முடைய மனதை அடக்கணும். கீழ்ப்படிதல்ங்கிறது ஒரு நிலையாய் இருந்தாலும், நம்ம வாயின் வார்த்தைகளிலே கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தினாலும் நம்முடைய மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூத்த குமாரன் மனஸ்தாபப்பட்டு புறப்பட்டு போனானாம் வேலை செய்வதற்கு. அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1:19 மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், உன் மனதளவில் நீ கீழ்ப்படிஞ்சின்னா நீ தேசத்தில் நன்மையை புசிப்பாய், நீ சுகமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்களேன். ஒரு அடிமை பெண், வீட்டு வேலைக்கு தான் அவள் வந்தா. வீட்டு வேலைக்கு வந்தவளுடைய வாழ்க்கையில் சாராளுக்கு குழந்தை இல்லாதபடியினாலே கர்த்தருடைய திட்டத்திற்கு மாறாக அந்த நாட்டில் இருந்த வழக்கப்படி ஆகாரை எடுத்து ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் கொடுத்தான். அவ செகண்டரி ஒய்ஃப் ஆயிட்டா. ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவளுக்கு குழந்தை உண்டாயிருச்சு. குழந்தை உண்டான உடனே அற்பமாக எண்ணினாலாம், சாராளை பார்த்து அற்பமாக எண்ணினாலாம். பாருங்களேன், ஒரு நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். வேலைக்காரியாக வந்தவளுக்கு இன்னைக்கு மனைவி என்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்து தேவன் அந்த இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனால் இவ நடக்கிற காரியத்தை நம்ம பார்ப்போம் என்றால், ஆதியாகமம் 16:4 சொல்லப்பட்டு இருக்கிறது, அற்பமாய் எண்ணினாலாம். அவருடைய மனசுல அற்பமாய் எண்ணினாலாம். யார? சாராள. ஏன்னா சாராளுக்கு குழந்தை இல்லை, ஆபிரகாம் ஆகாரோட சேர்ந்ததுனால குழந்தை உண்டாயிருச்சு. அதனால அற்பமாய் எண்ணினாள். 6 சொல்லுகிறது. அதற்கடுத்து
ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவனை விட்டு ஓடிப்போனாள். அவள் ஓடிப்போனாள், கடினமாய் நடத்தினபடியினாலே. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நாம் தேவன் அற்றவர்களாய் ஒரு காலத்தில் இருந்தோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு நாம தகுதி இல்லை. நம்முடைய மனசும் மாம்சமும் தேவன் அற்றவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள் என்ன செய்தார்களோ அதையே நாமளும் செய்து கொண்டு இருந்தோம். அதில் இருந்து தூக்கி எடுத்து தேவன் கொண்டு வந்து நடத்த விரும்புகிறார். ஆனால் நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிறோம். நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறோம். கர்த்தர் நடத்துறதுக்கு இடம் கொடுக்கறது கிடையாது. ஆகார் ஒழுங்கா தான் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்துப்பான்னா அங்கே ராணி மாதிரியே இருந்திருக்கலாம். அற்பமாக எண்ணினாள் அப்படின்னா தன்னுடைய எண்ணம் மனசை அடக்க முடியல அவளால். அப்படியே வசனத்தை வாசித்து பார்த்தோம் அப்படின்னம்னா 7ஆம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றார். கர்த்தருடைய தூதனானவர் சொல்றாரு, நீ போய் அடங்கி இரு அப்படின்னு சொல்றாரு. இவ வாட்டில் கிளம்பிட்டா, கடினமாய் நடத்தினபடியினால இவ வாட்டில் கிளம்பிட்டா. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ போய் அந்த நாச்சியாராய சாரா இடத்துல அடங்கி இரு அப்படின்னு தேவன் சொல்றார். இதோடு மட்டும் இல்லை, அடுத்தது இஸ்மவேல் பிறந்தாச்சு, சாராளுக்கு ஈசாக்கு பிறந்தாச்சு. ஆனா இஸ்மவேல் தான் தாயை போலயே தன்னுடைய ஈசாக்கை, வாக்குத்தத்தத்தின் குமாரனை பரியாசம் பண்ணுகிறதை நாம பார்க்க முடியும். ஆதியாகமங்களின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்திலலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் வசனத்தில் சாராள் சொல்றா, அவளை புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்றா. 14ஆம் வசனம் சொல்லுது, அவ அலைந்து திரிந்தாள், ஆகார் அலைந்து திரிந்தாள். கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு அவள் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டியாய் அவளை உயர்த்தி வச்சார். ஆனா அவளுடைய மனம் சாராளையே அற்பமாய் என்ற அளவுக்கு போயிடுச்சு. சாராளையே அற்பமாய் பண்ற அளவுக்கு போயிடுச்சு. அதனால அவ ஓடி போனா. அடுத்து அவளை மாதிரி அவ புள்ள ஈசாக்க கேலி கூத்து பண்ண. இப்ப கர்த்தரே சொல்லிட்டார், நான் அவளை அனுப்பிச்சு விடுன்னு கர்த்தரே சொல்றார். கடைசி வரை அவ அலைஞ்சி திரிகிறவளாய்த்தான் அவள் இருந்தாள். ஆகார் அங்க போய் தூரத்தில் உட்காந்து பிள்ளை சாகிறத பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. குழந்தை அழுகிற சத்தத்தை தான் தேவன் கேட்டார். அன்னைக்கு தேவன் ஆகார்கிட்டே பேசினார். இன்னைக்கு ஆகார்கிட்ட பேசல. ஏன் அப்படின்னா அவளால் அடங்கி இருக்க முடியல. அவளால் மனது மாம்சம். ஏன்னா அவன் அடிமை பெண்ணு தானே. ஏதோ சொல்லுவாங்களா, அடிமைக்கு வாழ்வு கிடைச்சா அர்த்த ராத்திரியில. ஆமா, அதுவும் எகிப்திய அடிமை. அப்ப அவ வாழ்க்கையில அலைந்து திரிகிறவளாய் காணப்பட்டா. அப்ப நம்ம மனசு மாம்சமும் அடங்கி இருந்தோம் அப்படின்னோம்னா நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருப்போம். நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருப்போம். அல்லேலூயா. பாருங்களேன், அதே மாதிரி சவுல பாருங்களேன், அப்போஸ்தலர் நடபடிகள்ல 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. சவுல பார்த்து சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். நீ இந்த வெளிச்சத்தை கேட்டு இந்த சத்தத்தை கேட்டு நீ மனம் திரும்பல அப்படின்னா உனையே இன்னும் கடினமான பாதையில நடத்துவேன், முள்ளால அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. யார்கிட்ட? சவுல்கிட்ட. ஏன்னா இவன் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படியாய் கடிதங்களை வாங்கிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படியாய் கர்த்தர் நடத்தாத பாதையில. இவன் கர்த்தரால் தெரிந்து கொண்ட பாத்திரம்.
ஆனால் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தருக்கு சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமோ. இந்த வெளிச்சத்தை பார்த்து, இந்த நான் உன்கிட்ட பேசுகிறேனே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, என் குரலை கேட்டு இந்த அற்புதத்தை பார்த்து நீ மனம் திரும்பலை அப்படின்னா முள்ள வச்சு தான் உன்னை அடிப்பேன் அப்படின்னு சொல்றார். அப்ப தேவன் நமக்கு முன்பதாக 2 வழிகளை வைத்திருக்கிறார். 2 வழிகள் நமக்கு முன்பதாக இருக்கிறது. அன்னைக்கு ஆதாம் ஏவாள் இடத்துல அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது, நீ மற்ற கனியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றார். ஆனா அவன் மனசை அடக்கலை. 2 கொரிந்தியர் 1:11 3 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 11 3 உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய விசுவாசத்திலிருந்து வாசிங்க. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். வஞ்சித்தான் சாத்தான், மனதையே வஞ்சிச்சிட்டான். அதே போல உங்க மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகிருமோன்னு என்ன சொல்லியிருக்கு? உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ. மனசு கெடுக்கப்படுமோ. நம்ம முன்னாடி 2 வழிகள் இருக்கிறது. உபாகமங்களின் புஸ்தகம் 30 17 ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் உனக்கு முன்பதாக வைத்தேன். 17 நீ கேளாதபடி மனம் பேதித்து நீ அதை கேட்காம உன்னுடைய உள்ளத்துல நீ விலகி சென்றா உன் வாழ்க்கை. அப்ப நம்ம முன்னாடி தான் தேவன் எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். அவர் நம்ம தெரிந்து கொள்ற பாதையில நடத்துவார். நீங்க மரணத்தின் வழியில தெரிந்து கொண்டு போனீங்க அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா தெரியும், அதுக்கடுத்து அடி விழும். எதுக்கு அப்படின்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தர் காட்டின பாதையை விட்டு வேற பாதையை நம்முடைய மனமும் மாம்சமும் விரும்பின பாதையில நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தேவன் சொல்லி சொல்லி பார்ப்பார். கேட்கல அப்படின்னா முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அப்பா நமக்கு முன்பதாகத்தான் வைத்திருக்கிறார். அன்னைக்கு முதல் குடும்பமாகி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முன்பதாக இருந்துச்சு. ஆனா பிசாசு மனதை வஞ்சிச்சிட்டான். இன்னைக்கும் அதே போல உங்க மனசு வஞ்சிக்கப்படுமோன்னு பயந்திருக்கிறேன் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மனதை அடக்கணும். ஏன்னா எந்த பாதையும் நாம் தெரிந்து கொண்டு நடக்கிற பாதை தான். அவர் காட்டின வழினா கரத்தை பிடிச்சி நடத்துவாரு. அவர் காட்டாத பாதை அப்படின்னா பின்னாடியே வருவார். எதுக்கு அப்படின்னா சொல்லிக்கிட்டே வருவார், சர்ச்சுக்கு வாப்பா, சர்ச்சுக்கு வாப்பா, சர்ச்சுக்கு வாப்பா, சர்ச்சுக்கு வாப்பான்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பிறகு விட்டுருவார். அதனால நம்முடைய மனம் பேதித்து கேளாதபடிக்கு நம்ம இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 4 சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4 பிசாசு அவருடைய மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அந்த சுவிசேஷத்தின் மகிமையான ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு, அவர்களை நன்மையும் ஜீவனுள்ள பாதையிலே நடத்தாதபடிக்கு பிசாசானவன் மனதை குருடாக்கி வைத்திருக்கிறான். அப்ப சுவிசேஷத்தின் ஒளி நம்மை வாழ வைக்கும், நம்மை பிரகாசிக்க பண்ணும், நம்மை வாழ்ந்திருக்க பண்ணும். நம்முடைய மனதை நாம் அடக்கும் பொழுது கீழ்ப்படுகிறது வேற விஷயம். ஏன்னா மூத்தவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மனதளவில் திருப்பி போயிட்டான். இளையவன் போறேன்னு சொல்லிட்டு போகவே இல்லை.
அப்போ கீழ்ப்படிதலை பார்க்கலும் நம்ம மனதை அடக்கணும். மனதை அடக்கி நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால், தேவன் காட்டுகிற பாதையில் போவோம் என்றால், தேவன் நம்மை மரண பரியந்தம் நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார். அதனால் நம்ம மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பியவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அடுத்த வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் எல்லாரும் முற்காலத்தில் நம்முடைய மனசு மாம்சமும் விரும்பினபடி அந்த மக்களை போல தான் இருந்தோம். கிருபையால் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த வழியில் நாம் நிற்கணும். பழையபடி அந்த வழியில் ஓடிடக்கூடாது. பழையபடி அந்த வழியில் ஓடிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் மனதும் மாம்சமும் விரும்பினபடி போகிறோம் அப்படின்னா கர்த்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் சொல்லுவார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அன்னைக்கு மட்டும் பவுல் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா முள்ளில் போட்டு அடிச்சிருப்பார். அதையும் எழுதி வச்சிருப்பாங்க. அவன் ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் வார்த்தையில் பேசினார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னா, இன்னைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் துன்பப்படுத்தப்பட்டார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் துன்பப்படுத்தப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அந்த கிருபையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய மனதை அடக்கணும். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள்ள நாம அடங்கி இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். மனதளவில் செயல்படலை அப்படின்னா நம்ம வாழ்க்கை அந்தோ பரிதாபம். எல்லோரும் கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட வேத வசனத்திற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய முன்பாக தகப்பனை எல்லாவற்றையும் வைத்திருக்கீங்க. எங்க முன்பாகத்தான் இருக்கு. மரணமும் ஜீவனும் எங்க முன்னாடி தான் இருக்கு. நாங்க எப்படி போறோம் அப்படிங்கிறத கொண்டுதான் நீங்க நடத்துவீங்க. அன்னைக்கு சவுல் கடிதங்களை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போகும்போது அவனை சந்தித்தீர். அதே போல எங்களையும் எத்தனை முறையோ நீர் சந்தித்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் மனதை அடக்கி கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய மனது மாம்சம் விரும்பினபடி ஓடக்கூடாது தகப்பனே. கிருபை செய்வீராக. வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, இந்த குடும்பங்களோடு கூட இருப்பீராக. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று சொல்லப்பட்டபடி, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மற்ற நீரூற்றை போல இருப்பா என்று சொல்லப்பட்டபடி இந்த குடும்பங்க வாழ்க்கையிலெல்லாம் வாழ்ந்து செழித்திருக்கட்டும். நீங்க காட்டுகிற வழியிலே தகப்பனே மனதை அடக்கி கொண்டு ஓட உதவி செய்வீராக. கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீரத்தில் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம், தீர்க்காயுசை கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோதரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.